வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, மார்க் ஒன் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆயாச்சு. அதை பத்தின வீடியோ தாங்க. ஸோ மார்க் ஒன் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆன பிறகு உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். ஜோசா வெப்சைட்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. இந்த ஜோசா வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு மேல ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஹஸ் பீன் ஸ்டார்டட் அப்படின்னு. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி வெப் பேஜ் வரும். இந்த வெப் பேஜில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு செக்யூரிட்டி பின் போட்டு நீங்கள் உங்களோட மார்க் ஒன் அலாட்மெண்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மார்க் ஒன் அலாட்மெண்ட் பார்த்த பிறகு ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நான் என்ன பண்ணணும், இதுதான் என்னோட சீட்ஸா, இதுதான் எனக்கு கிடைக்குமா, நான் தப்பா சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேனா, இல்லை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மார்க் அலாட்மெண்ட்டில் சீட்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் கரெக்டான சாய்ஸ் ஃபில் தான் பண்ணியிருக்கீங்க. வெயிட் பண்ணி உங்களுக்கு சீட்ஸ் எடுங்க. இல்லை நான் வந்து கீழே இருக்கிற சாய்ஸஸ் எனக்கு வேணும்னு நினச்சேன், ஆனால் இந்த சாய்ஸஸ் எனக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் சாய்ஸஸை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நல்ல ரேங்கிங் வச்சுருக்கேன், நான் நல்ல காலேஜ்ல சூஸ் பண்ணி படிக்க போறேன், எனக்கு வந்து இந்த சீட்ஸ் வேற கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட சாய்ஸஸை மாத்திக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்ல திருப்தி இல்லை, எனக்கு வந்து கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியல, எனக்கு போனா போதுன்னு இந்த சீட்ஸ் கிடைச்சிருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னா மட்டும் உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. கண்டிப்பா அதுக்குண்டான கிரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதையும் தாண்டி இப்போ மார்க் அலாட்மெண்ட்ல எனக்கு சீட்ஸே கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் தவறுதலா இருக்கு அப்படிங்கிறதா சொல்ல முடியும். ஸோ நல்ல அப்நார்மல் ரேங்கிங் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து நல்ல ரேங்கிங் வச்சிருக்கேன், ஒரு 95, 96, 97% தான் நான் வச்சிருக்கேன், பட் வந்து எனக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்க அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணது தவறு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதையும் தாண்டி இந்த மார்க் ஒன் அலாட்மெண்ட்ல வந்த சீட்ஸ் தான் எனக்கு ரவுண்ட் ஒன்ல வருமா அப்படின்னா அது கிடையாதுங்க. ஏன்னா உங்களோட ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஒன்ல வேற சீட்ஸும் வரலாம், இல்லை இதே சீட்ஸும் வரலாம். ஸோ அது வந்து எப்படி வந்து அனலைசிஸ் ஆகும் அப்படின்னா, ஈவன் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து கரெக்டாக மாற்றியும் கொடுக்கலாம். அப்படி மாற்றி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மாறுதல் உண்டாகலாம். இது எல்லாமே அடுத்தடுத்த கேண்டிடேட்ஸ் என்ன பண்றாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அமையும். சரிங்களா? அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் சீட்ஸ் கிடைக்காதவங்க கரெக்டா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சீட்ஸ் கிடைச்சவங்க பின்னாடி இருக்கிற சாய்ஸ் தான் கிடைச்சிருக்குன்னா ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. இல்லை எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல திருப்தி இல்லை, எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சரியா பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க கீழே இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்குண்டான கிரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கறத சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.